இங்க நிக்காதீங்க, இங்க வந்து உட்காருங்க. இங்க நிக்காதீங்க, இங்க வந்து உட்காருங்க, 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 நிக்காதீங்க, நிக்காதீங்க. சென்னையில கிராமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா உண்மையில நடக்குதுங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தனம் ஒய்எம்சி கிரவுண்ட்ல தான் நடக்குது. அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேங்க. இங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க ஈவெண்டோட பேர் நம்ம பாத்தீங்கன்னா செம்பொழில் இந்த ஈவெண்டோட பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. அது தவிர்த்து இங்க வந்து டிக்கெட்டோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு உள்ள இருக்கவங்க பசங்களுக்கு மட்டுமே ஃப்ரீ. 5 to 15 வயசு இருக்கவங்க பசங்க மட்டும் 50 ரூபாய் டிக்கெட் பிரைஸ். அந்த 15ல இருந்து அதுக்கு மேல போற ஏஜ் அந்த கேட்டகரிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 75 ரூபாய் டிக்கெட்டோட பிரைஸ். உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். நான் இன்னும் உள்ள போய் பாக்கலங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. பாத்தீங்கன்னா இதை கொடுத்துட்டா இதை போட்டு போனீங்கன்னா நம்ம வந்து உள்ள விட்டுருவாங்களாம். அது மாதிரி பேண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள போறோம். உண்மையிலேயே சொல்றேன், உள்ள வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேங்க. உள்ள சவுண்ட் எல்லாம் கேட்டு இருக்கு. ஆஹா, எனக்கு வந்து கிராம திருவிழா வந்து நான் வரைக்கும் பார்த்தது கிடையாது. டிவில தான் பார்த்திருப்போம், படத்துல பார்த்திருப்போம். நம்ம சென்னைக்குள்ள நடக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களோட டைமிங் பாத்தீங்கன்னா காலைல 10 to நைட் ஒரு 10 மணி இருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் நடக்குது இந்த ஈவெண்ட். வேற லெவல்ல இருக்கும். வாங்க உள்ள போய் பார்ப்போம். நான் தான் வேலு, வெட்டி வேலு. நீயா வேலு? கைஸ், நம்ம உள்ள வந்துன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஸ்டால் போட்டிருந்தாங்க. பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால் இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம செடி, அப்புறம் விதைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பழங்காலத்து மோளங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருந்தது. எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருந்ததுங்க. இங்க பாத்தீங்களா, இங்க வந்து நம்ம மோளம், அப்புறம் நாகஸ்துரத்துக்கான வாசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோட வாங்க. அடேங்கப்பா, இதுவே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வருது. சவுண்ட் நல்லா இருக்கு. இது எப்படின்னா ஆமாண்ணா, புயல் மழை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா ஆமா. ஓ, சிரிப்பில் யூஸ் பண்றது. ஓகே 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 ஓகே, நல்லா இருக்கு. குழந்தைங்களை இங்க கூட்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க குழந்தைங்களும் சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி அண்ணனும் வந்து எல்லாத்தையும் வந்து எது கேட்டீங்களோ அதை பண்ணி வேலை காட்டுவாப்புல, இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. எனக்கு அது புயல் வந்து அடிச்சது பாருங்க, சவுண்ட் வேற லெவல்ல இருந்தது. இது பாத்துருக்கீங்களா? மண் சட்டில வரும். இருக்குது, நாளைக்கு வந்துடும். இதுல மண் சட்டியானா? ஆமா, இதே மாதிரி மண்ணிலே 16 மாசம் ஆச்சு செய்யறதுக்கு. 16 மாசம்? ஆமா, 1,40,000 சாதாரண இந்த மண்ணுதான். இது எவ்வளவு வருது நீங்க செய்யும் போது? அது 1 லட்சம்னா இது எவ்வளவு வருது? இது கிலோ கணக்கு தானே. 80 கம்மி தான். செய்யற வேலை தான் ஜாஸ்தி. ஆனா மியூசிக் இது யூஸ் பண்ணுவாங்க. மக்கள் பார்வைக்கு நல்லா இருக்கு. ஆமா, வேங்கப்பா அப்ப அடிச்சது இன்னும் சவுண்ட் கேட்டு இருக்கு. இங்க பாருங்க, மணல்லே மண்ணி வேற லெவல் பாத்தீங்களா? இவங்க கிட்ட நான் வந்து கேட்டேன், என்ன பிரதர் இவ்வளவு வச்சிருக்கீங்களே, இது சேலும் பண்றீங்களான்னு கேட்டேன். ஆமா பிரதர், நாங்க வந்து யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா நாங்க சேலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட இது பாத்தீங்கன்னா பாரம்பரிய கலைகள்னு போட்டிருந்தாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இங்க இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா இங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்க வாங்கிக்கலாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஊரே இருக்கு. தெருவுல வந்து நம்ம கிராமத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை ஸ்டாப், அந்த டீ கடை ஸ்டாப் பாருங்க. கைஸ், அதுக்கு அடுத்து நான் இன்னொரு இடத்துக்கு வந்தேன். அங்க இன்னொரு ஸ்டால் ஒரு போட்டிருந்தாங்க. என்னப்பா அதுன்னு போய் பார்த்தா ஃபுல்லா வந்து பொம்மையிலே வந்து சிலைகளை வந்து அவ்வளவு அற்புதமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருந்ததுங்க. உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு அற்புதமா வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்களோட பிரைஸும் போட்டிருந்தாங்க. ஒரு சிலைக்கு ஏற்ற மாதிரி பிரைஸும் வச்சிருந்தாங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ அக்யூரேட்டா, அவ்வளோ ஒரு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிங்க பாருங்க. திருவள்ளுவர் சிலை எல்லாம் இருந்தது. உண்மையிலே வேற லெவலுங்க. எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா வாடிவாசல்.
வந்து உள்ள போய் பார்ப்போம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேற. எல்லாருமே கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா பிசிறு தட்டினாவும் தட்டிடும். எனக்கு கொஞ்சம் பயங்க. இது பாருங்க தலைவா தலைவா ஏற்ற போற தலைவா தலைவா முரட்டுத்தனமா இருக்காங்களே தலையா. இங்க பாருங்க எல்லாம் பக்கம். ஆஹா கைஸ் இங்க பாருங்க கைஸ், எனக்கு பிசிறு தட்டுது கைஸ். எனக்கே பயமா இருக்கு. இவ்வளவு பேர் மாடு நான் பார்த்ததே இல்ல. உண்மையிலே அவன் பாருங்க, அவன் ரொம்ப பிகு பண்ணிட்டு இருக்கா போல. க்ளோஸ் க்ளோஸ் போங்களேன். இங்க பாருங்க அடுத்தது எங்க வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, இங்க லவ் பேர்ட்ஸ், கிளி, அப்புறம் வந்து எலிலாம் இருக்கு. அது எலியும் வந்து குட்டி எலி. உண்மையிலே அது வேற லெவல் இருக்குது. ஆனா எல்லாமே இங்க வந்து சேல்ஸ் தானா. வேணும்னா வந்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா இங்க வாங்க. 3 நாள் நடக்குது இந்த ஈவெண்ட். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்தனா வாங்கிக்கலாங்க. இங்க மாடு மட்டும் இல்ல, இங்க குதிரையில வச்சிருக்கேன். இங்க பாருங்க குதிரையா இருக்குங்க. இது பாருங்க. ஐயோ அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்ன வாங்க வாங்க. ஏய் வேற சவுண்ட் வேற குத்துல இருக்கா தலைவா. வாங்க வாங்க வாங்க. இன்னொரு இன்னொரு வேற வருது. குட்டியலி சுண்டலி பாருங்க. சுண்டலி பாத்தீங்க. லவ் பேர்ட்ஸ் பறவைங்கெல்லாம் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கவரிங்லாம் வச்சிருக்காங்க. இங்க வந்து வாட்சும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போகல காளை மாடுகள், அது அனைத்துமே இங்க இருக்குது guys. இங்க வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியோட இதெல்லாம் காட்டலாம், குழந்தைங்க கட்டலாம் guys. நம்ம வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா உரியடிலாம் வந்து நம்ம கிராமத்துல அதிகமா நடக்கும். இப்ப அதே மாதிரி வந்து இங்க அந்த செட்டப் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேம் ஷோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜாலியா அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. பட் அந்த பானை தான் உடைய மாட்டேங்குது. இந்த கேம் விளாடணும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 rupees தான் அந்த கேமு. அது அந்த கார்னர்ல வந்து டோக்கன் வச்சிருப்பாங்களாம். அங்க நம்ம எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இங்க வந்து இந்த கேம் விளையாடிக்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கிறேன், பொம்பரம், கோலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. அங்க பாருங்க கோலி இருக்கு. நெல்லு குத்துறது இங்க பாருங்க. நெல்லு குத்துறது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். வேகமா குத்துன்னு நிக்கிறேங்க. 1 2 3 4 5 இப்ப பாப்போம். அப்படியேதான் இருக்கு, எதுவுமே வரலையே எனக்கு. பொம்பரம், ஜாட்டி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு பாருங்க. பக்கா விடுவேன். பொம்பரெல்லாம் அசால்ட் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்து விளாடுறேன்னா அதெல்லாம் பக்கா விடுவேன். ஐயோ தப்பா நினைச்சாதுக்கா, இது வந்து ட்ரையல் தான். இப்ப பக்கா விட்டுருவேன். இப்ப கண்டிப்பா நான் வந்து பக்கா விடுவேன் பாருங்க. சுத்திட்டு நான் அது கரெக்டா சுத்தல, அது வந்து ட்ரையல் தான். இது பாருங்க, இப்ப பாருங்க. ஐயோ இதுவும் ட்ரையல் தான். ஐயோ மீண்டும் மீண்டுமா? அது ஜாட்டி சின்னதா இருக்கா, அதனால அது பொம்பரை சரியா போக மாட்டேங்குது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாட்டி பக்கா விட்டுரும், கவலைப்படாதீங்க. அது வேணாம், நம்மளுக்கு வரல. அது இப்படி விடுவோம். ஏங்க பொம்பரை சரியில்லைங்க. நான் வேற பொம்பரை எடுத்துக்கிறேன். கரெக்ட், இது ஜாட்டி சின்னதா இருக்கு. ஐயோ எங்க போயிச்சே?
இந்த பொம்பரம் வந்து ஜாட்டி கொஞ்சம் பெருசா இருக்கு, இதை நான் விட்டுடுவேன், கவலைப்படாதீங்க. அது ஜாட்டி சின்னதா இருக்கனால பொம்பரம் விட முடியல. பாத்தீங்களா? ஜெயிச்சிட்டோம் மாறா. கையில ஆகாசம் கொண்டு வந்த எக்ஸசைஸ் பண்றது. பட் என்னால வந்து இப்படிதான் தூக்க முடியுமா தவிர்த்து இப்படி தூக்கி இதை வேணா சுத்தி இல்லாம முடியுது. தூக்கிட்ட ஒரு வழியா இது இப்படி வேணா தூக்கலாம், அப்படி தூக்க சுத்த முடியாது, ஏன்னா ஹெவி வெயிட். இவனையும் வந்து தூக்க சுத்த முடியாது, ஏன்னா இவனும் ஹெவி வெயிட். எக்ஸசைஸுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. உண்மையிலே வந்து இது வந்து மேனுவலா யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் அதுவும் இங்க வச்சிருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பாத்தீங்கன்னா இங்க குதிரை வண்டி வச்சு ரவுண்டு கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் நாட்டு மாடுகள் இருக்கு, அப்புறம் டாக் இருக்கு, நாட்டு டாக் இருக்கு. அப்புறம் அது பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஆடு இருக்கு, கழுதை இருக்கு. அப்புறம் வந்து லவ் பேர்ட்ஸ், இந்த கிளிக, அந்த பறவைகள்லாம் நிறைய இருக்கு. இங்க அவங்க வந்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சுத்தி காட்டலாம், அவ்வளவு விஷயங்கள் உள்ள ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கு. இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் தான் நடக்கும். கண்டிப்பா வாங்க, உங்க குழந்தைங்களை கூட்டு வாங்க, அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க, நீங்க வரும்போதே பாத்துருப்பீங்க, அவ்வளவு ஸ்டால் இருக்கு. வாங்க, நம்ம அடுத்து வந்து நிறைய புக் ஸ்டால்லாம் இருக்கு, இன்னும் நிறைய விஷயம் உள்ள இருக்கு, அதையும் நம்ம பார்த்து வந்துடலாம். வாங்க கைஸ், நம்ம அடுத்ததான் எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மண்பானை செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதோட இடத்த வந்து அமைப்பு வந்து அவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பாத்தீங்களா, வேற லெவல்ல இருக்கும். கிட்ட போய் பாருங்க. மண்பானை வீடு இங்க பாத்தீங்களா, அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை பத்தி சொல்லியும் கொடுக்குறாங்க, இங்க எப்படி அதை ரெடி பண்ணணும்ட்டு. உண்மையிலே வேற லெவல்ல இருந்தது. ஒரு கிணறு இருக்கு, அது தவிர்த்து பாருங்க நெசவாளர் வந்து அவருடைய வீடு இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இங்க ஒரு கிணறு இருக்கா, கிணறு, ஒரு வீடு, ஒரு கிணறு. இது வந்து நெசவாளர் இருக்க வந்து வீடு. இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க ஒரு நெசவாளர் வந்து இங்க வந்து அந்த இது பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த புடவையிலே வந்து பார்டர் வரும் பாத்தீங்களா, டிசைனு, அந்த பார்டர் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் அதை வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்களா, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். பாருங்க, கிட்ட போய் காட்டுதலும் அது பார்டர் மட்டும். இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது பயன்பாட்டுல தான் இருக்கான். நம்ம தவிர்த்து இங்க வந்து நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து உள்ள போய் பார்ப்போம். வாங்க கைஸ், கண்டிப்பா நீங்க வாங்க. இதெல்லாம் நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இங்க வச்சிருக்காங்க. உங்க ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட வாங்க, ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. அதை தவிர்த்து பாருங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் வந்து எப்படி வந்து ஆடையை வந்து எப்படி ரெடி பண்றாங்க, அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து இங்க வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம கேட்டாலே அந்த அண்ணன் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இது வந்து நாங்க இவ்வளவு வருஷமா யூஸ் பண்றோம்ப்பா, இப்பயும் நாங்க அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. உண்மையிலே வேற லெவலு. நீங்க வாங்க, அடுத்தது போய் பார்க்க போறோம்.
கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா நம்ம கார்த்தியன் வந்திருந்தாரு. உண்மையிலேயே நான் வந்து வேற லெவல்ல இருந்தாரு அண்ணன் பாக்குறதுக்கு. எல்லாருமே ஹாய்லாம் சொல்லியிருந்தாரு. சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம். கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில 2 கோடி பேர் இருக்கும். அப்போ இங்கதான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க. இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம். நம்ம ஊர் தானியங்கள் என்ன, நம்ம சாப்பிடுறது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும். பட் அப்படி கிடையாது. இங்க வந்து 1000 வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு. அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சுட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க. அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்ல, அவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்ல. அவங்க எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மாதிரி ஒரு விழா. இந்த செம்போலில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாசமா அவங்க போராடி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே தமிழ்நாட்டில் வந்து விளை பொருட்கள்ல இருந்து அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்ற முடியும், எத்தனை மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ப்ராடக்ட்ஸும் ஆர்கானிக்கா இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும், உணவு எப்படி பண்ண முடியும், சத்தான உணவை குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்திருக்கிறதுக்கு முதல்ல இந்த விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணும்ன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு 3 மாசம் உழைச்சு இது பண்ணிருக்காங்க. உழவன் ஃபவுண்டேஷனும் இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க, குழந்தைங்களும் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது. நாம போய் திருவிழாக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு. சென்னையில நடக்குதுங்கும் போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு. மாடு வெரைட்டி நமக்கு 4-5 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 20 வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து அதே மாதிரி ரெடிமேட் ஃபுட்டும் இருக்கு. அது இல்லாம பேக்டா வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய மில்லட்ஸ்ல பண்ண பொருட்கள், அதே மாதிரி நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்க வாங்கிட்டு போலாம், விதைகள் கிடைக்குது. இப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் 2 நாள் இருக்கு, 28, 29 இன்னும் 2 நாள் இருக்கு, வந்து கலந்துக்குங்க. காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு. சோ இதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன். நன்றி. இங்கே நிக்காதீங்க, இங்கே வந்து உட்காருங்க. இங்கே நிக்காதீங்க, இங்கே வந்து உட்காருங்க, 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 நிக்காதீங்க, நிக்காதீங்க. தானே 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 தானே
காய்ஸ் நான் ஒரு வழியா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். உண்மையிலேயே சொல்றேன், உள்ள வேற லெவல்ல இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குமான்ட்டு. அதுல தவிர்த்து பாத்தீங்கன்னா தமிழர்களின் பண்பாடு வந்து நிறைய விஷயங்கள் உள்ள வச்சிருக்காங்க. எனக்கே வந்து நான் ஆல்ரெடி நான் சென்னையில தான் இருக்கேன். நான் இந்த மாதிரி சிட்டி கிராம சைடு எல்லாம் போனது கிடையாது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது தவிர்த்து உள்ள பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி, அது தவிர்த்து குதிரை வண்டி, அப்புறம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கும்ல அந்த விஷயங்களும் உள்ள இருக்கு. அப்புறம் ஆடு இருக்கு, அப்புறம் பறவைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உள்ள இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய ஃபுட் ஸ்டால் இருக்கு. நம்ம நெசவாளர்கள் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க ஆடை, அதோட விஷயமும் இங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இங்க தப்பாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து இங்க நடத்திட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காம உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க. அவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. என்டர்டைன்மெண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழின் கலாச்சாரம் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய்.